இதை பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புள்ள காணிகள், இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் இதே மாதிரி கட்டிக்கொள்ளலாம். டபுள் ஸ்டோரி சைட்டுக்கு மற்றது வந்து பின்னுக்கு ரியர் எக்ஸ்டென்ஷன் இது 4 மீட்டர் 5-6 மீட்டர் வரைக்கும் போகலாம், ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸை பொறுத்தது. அதே மாதிரி பின்னுக்கு நான் இப்போ கண்ணால் காட்டுற மாதிரி சம ஹவுஸ் இது எல்லாமே செய்து முடிக்க இதனுடைய அமைப்பும் அவுட்புட்டும் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆகவே இது மாதிரி இது போன்ற பில்டிங் ஒர்க்ஸ், இது போன்ற வீடு இதே மாதிரியான ஒரு அமைப்பில் உங்கள்கிட்ட காணி இருந்தால் பிளானிங் பெர்மிஷனுக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா, இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், இல்லாட்டி இது எப்படி ஆரம்பிப்பது, எங்கே தொடங்குவது, எங்கே முடிப்பது என்று சொல்லி உங்களுக்கு ஒரிஸ் இருந்தால் ஒன்றுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இருக்கவே இருக்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய நிறுவனம் பிரித்தானியாவில் புதிதாக வீடுகளையும் கட்டி புனரமைத்தும் செய்து வருகின்றோம். நாங்கள் ஆர்கிடெக்சர் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய தேவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் டிசைன் பண்ணி நாங்கள் அதை பிரித்தானியத்தின் சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான முறையில் நாங்கள் அதனுடைய பிளானிங் பெர்மிஷன் எடுத்தும் அதை அமைத்தும் உங்களை கட்டி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரைக்கும் நின்று நாங்கள் கம்ப்ளீட்டாக செய்திருவோம். உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோன் காலில் சகல விதமான சேவைகளும் கிடைத்தும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட்டி உங்களுக்கு கீயை தந்து குடிபூர வைத்து அதிலிருந்து வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதான் அவ்வளோதான் இது. ஆகவே இருக்கவே இருக்கிறது எஸ்பி கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், we build it. நிறைய அன்பு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலேயே வந்து நிறைய ஃபோன் கால் நிறைய இது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. எல்லோருடைய அன்புக்கும் நன்றி, எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி. ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உண்மையாக நான் உங்கள்கிட்ட திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நாங்கள் சொல்கிற விஷயங்கள், நீங்கள் பார்க்கின்ற விஷயங்கள், அமைக்கின்ற விஷயங்கள், நாங்கள் அதை எப்படி அமைத்துக் கொள்கின்றோம், எப்படி உருவாக்கி கொள்கின்றோம் என்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். முடிந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். ரைட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து பின்னுக்கு வந்து பைஃபோல் டோர் வந்து வரப்போகுது. இந்த இடத்துல வந்து கிச்சன் வரப்போகுது. பின்னுக்கு கார்டனை பார்த்த மாதிரி இந்த ட்ரைனேஜ் சேனல்களுக்குரிய கனெக்ஷன், அதே மாதிரி எக்கோ ட்ரெயின் வைக்கிறதுக்குரிய கனெக்ஷனுக்குரிய ப்ரிப்பேரேஷன் பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே விழுந்து அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்புகள் சகலதும் வந்து துரிதகதியில் செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த சைட்டுக்குள்ள அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட். இதை குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே நாங்கள் அதை அமைத்து அதை செய்து கொடுக்குறதான் இருக்குது. முன்னுக்கு வந்து அது போச்சு வருது அந்த சைட்டுக்கு. இது உள்பக்கம் பார்த்துக்கணும். இப்படி நாங்கள் மேலே போய் பார்ப்போம். செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்குரிய ஸ்டீல் வந்து இறங்கி கொண்டிருக்கு. தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. இந்த ஸ்டீலில் தான் அடுத்த ஃப்ளோர் வந்து எழும்ப போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டினது பார்த்துருப்பீங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி. இது போச்சுன்ற அமைப்பு ஆல்ரெடி உள்ளுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி இதில் தான் இந்த அமைப்பு இந்த டோர் வந்து வரப்போது. இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஐடியா. ஏற்கனவே சிவனி அளவுகள் எல்லாம் எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் வந்து வரப்போது. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. போலுகள் எல்லாமே வந்து பேக் டு போல் எடுத்துருக்கிறோம். இந்த ரெண்டரிங் எல்லாமே நல்ல இனியில் நீட்டாகவும் தரவாகவும் எடுத்துருக்குது. அடுத்தது வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எக்ஸ்டென்ஷன் பார்ட். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் பார்ட்டுக்குரிய ஏரியா. 4 மீட்டருக்குரிய எக்ஸ்டென்ஷன். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோமர். அந்த டோமருக்குரிய ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நாங்கள் செய்திருந்தாங்க. இப்போ இதில் அடுத்த ஃப்ளோரை கட்டுறதுக்கு பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் லைன் பாருங்கள். ட்ரைனேஜ் லைனை வந்து அதை ப்ராப்பராக அதனுடைய வடிவமைப்புகளை வந்து நாங்கள் ஆஸ் பர் பிளான் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் அது செய்து அந்த நீர் கனெக்ஷனுக்குரிய கனெக்ஷன்கள் எல்லாம் போட்டு இந்த இதுக்கு மேலே வந்து இந்த பைப்புகளை சுற்றி எப்போவுமே வந்து நாங்கள் கான்கிரீட் வந்து போடக்கூடாது. அதை பாருங்கள், எந்த காலத்துலேயும் எதுவுமே டேமேஜ் பண்ணாத மாதிரியும் அதற்குரிய அமைப்பிலையும் வந்து இதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராலையும் ஆர்கிடெக்சராலையும் தந்திருப்பினோம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அந்த ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டு இருக்குது. ஹவுஸ் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினதான் இந்த சம ஹவுஸை பாருங்களோட வடிவாக இருக்குதுன்னு சொல்லி பின்னுக்கு வந்து ஒரு சம ஹவுஸ், ஒரு ஜிம் ரூம் மாதிரி என்ன தேவைகளுக்கும் பிற்காலத்தில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மேலே வந்து ரூஃபும் வந்து அடிக்கிறதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்ல வேறு லெவலில் வந்து இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புள்ள
வீடு இந்த மாதிரியான அமைப்புள்ள கார்டன் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி அமைத்து கொள்ளலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மேக்ஸிமம் எடுத்துருக்கிறோம். நல்ல வடிவாக ஃபுல்லி இன்சுலேட்டட் எல்லாமே வச்சு நல்லா செய்திருக்குது. இதுன்ற ஒர்க்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோஃபிங்குரிய ஒர்க்குகள் இதை நீங்கள் அப்படியே இங்கேருந்து ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் பாருங்கள் நல்ல பெரிய கார்டன், நல்ல அகலமான நல்ல ஷேப்புள்ள வீடு. இதே மாதிரி வீடுகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த வீடு இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் இருக்கலாம். அதை எவ்வளவு மேக்ஸிமம் வடிவான முறையில் சரியான முறையில் அதை செய்து கொள்கிறன்றதெல்லாம் விஷயம் இருக்குது. பாருங்கள் ஸ்டீல் நிற்கிது. அதனுடைய வேலைப்பாடுகள் துரித கதியில் செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இடம் லஃப் கன்வர்ஷன் முன்னுக்குள்ள அமைப்பு. இது நான் ஏற்கனவே நீங்கள் போன கிழமை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்த கட்டம் 2ஆம் கட்டத்துக்குரிய வேலைகள் நாங்கள் இந்த சைட்டில் உள்ள இந்த டபுள் ஸ்டோரி மேலே எழும்பி வந்த உடனே நாங்கள் இந்த 2 ரூஃபையும் கனெக்ட் பண்ணுறதா இந்த வாரத்திற்கான, அதாவது இந்த வீக்குக்கான ஒரு அப்டேட், முதலாவது அப்டேட், இந்த வீக்குக்குரிய அப்டேட்.